அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருளால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மீன ராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொருளாதார நிலையை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தந்தையுடன் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் அவர்களால் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் எவ்வளவுதான் உழைத்தாலுமே அதற்கேற்ற அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது. சக பணியாளர்களுடன் தேவையான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது. பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் வியாபாரம் உங்களுக்கு விற்பனையும் அதிக ஒரு லாபத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தீர்வு, தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் சிறப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. வியாபார நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படும். அந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிசயங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கடன் வாங்க நேரிடலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்குது. தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல யோகம், நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சுக்கிரன், சனி, சுகஸ்தானத்தில் குரு, சந்திரன், ருணர் ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு கேது, அயனசயன போகஸ்தானத்தில் புதன், ராகு, செவ்வாய் என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே மகத்துவமான ஒரு செயல்களால் புகழ், கீர்த்தி ஆகியவை ஏற்படலாம். சேமித்து வைத்து நல்வழிகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் சென்று வரக்கூடியதாக இருக்குது. தகுந்த பாதுகாப்பு முறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரியோரின் மூலமாக வேலை கிடைக்கும். உங்களுடைய வேலை செய்பவர்களுடன் அனுகூலமாக செல்ல வேண்டும். வீணான பிரச்சனைகள், மன குழப்பங்கள் வேண்டாம். பதவி உயர்வு, பணி இடமாற்றம், சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மேலதிகாரிகளுடன் அனுசரணையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரிகளுக்கு செய்து வரக்கூடிய தொழிலில் சிறப்பான ஒரு பலன்கள் காணலாம். கடந்த காலத்தை விட கூடுதல் லாபம் கிடைத்தாலுமே உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்கலாம். தொழில் நிமித்தமான சிலர் தூர தேச பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெண்களுடைய உடல்நலனில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். கணவரை விட்டு பிரிந்தவர்கள் கணவருடன் சேர்ந்து செல்லக்கூடியதாகவும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்களுடைய கணவருடன் உங்களால் அனுகூலம் உண்டாகலாம். குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கைகூடி வரும். மாணவர்கள் சிறப்பான ஒரு பலன்களை காணலாம். இந்த ஆண்டில் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். அதிக உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருந்தால் படிப்பில் சாதனை நீங்கள் புரியலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வரும். தொழில் போட்டிகளை நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வாக்கு வன்மையினால் காரிய வெற்றி பெறக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் வீணான விவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அது மட்டும் இல்லாமல் பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் முயற்சி செய்வீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகளை திருப்திகரமாக நீங்கள் நடந்து முடியும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும்.
பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வது, உங்களுக்கு ராகு காலத்தில் நடைபெறக்கூடிய பைரவர் பூஜையில் கலந்து கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் யோகமான பல வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும் இருக்குது. மீனராசியை பொறுத்தவரை உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய யோகமான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. சிறப்பான பலன்கள் கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் போராட்டம் இருக்கும், சில இடங்களில் சவால் நிறைந்ததாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பணி மாற்றம் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்களுடைய செல்வ நிலை மேம்படும். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி அமைதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகலாம். அலுவலகத்தில் பொறுப்போடு செயல்படுத்துவதன் மூலம் உங்களுடைய செல்வாக்கை நீங்கள் அதிகரிக்கக்கூடியதாகும். பதவி ஏற்றம், ஊதிய உயர்வு அடைகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு வருமான உயர்வு ஏற்படலாம். தொழிலை விரிவுபடுத்த முதலீடு அதிகரிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த கவலைகள் விலகலாம். பிள்ளைகளால் சந்தோஷமும் மன நிம்மதியும் ஏற்படும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க சலிப்பு இல்லாமல் நீங்கள் பாடுபட வேண்டும். கலைத்துறையில் வாழ்க்கையில் வருமானம் அதிகரிக்கும். பிரகாசமான ஒரு எதிர்காலம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. புதிய முதலீடுகள்லையும் நம்பிக்கையோடு நீங்கள் இறங்கலாம். இன்பம் துன்பம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சனி 1ல் இருப்பதால் வாகனத்தில் பழுது ஏற்பட்டு சீர்படுத்தலாம். வியாபாரத்திலையும் நீங்கள் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளையும் தொழில்நுட்பத்தையோடும் செய்ய வேண்டும். மீன ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பெரியோர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பணிபுரியும் இடத்துல முன்னேற்றம் காணப்படலாம். புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு நிதி ஆதாயத்தை பெறுவதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும். உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசையால் உங்களுடைய திருமண வாழ்க்கையில், காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிம்மதியை நீங்கள் காண்பிப்பீங்க. நிதி சார்ந்த விஷயத்தில் படிப்படியாக நீங்கள் மேம்படலாம். இந்த காலம் உங்களுடைய சோம்பல் உணர்வு உங்களை ஆட்கொள்ளும். குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுக்கு மனம் சற்று அமைதியற்று காணப்படலாம். பயணங்களின் பொழுது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டாம். அவ்வாறு செய்வதால் அந்த பயணம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான யோகமான பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்குது. மீனராசியை பொறுத்தவரை உங்களுக்கு யோகமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மன நிறைவு, சுபிட்சம் நிறைந்த ஒரு காலம். கனவுகள் நனவாகும். எழுத்து, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் விருந்து கிடைக்கும். ஆன்மீக பயணம், சொத்து சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை நீங்கள் கொண்டாடி மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். தேடி வரும். கல்வி நிறுவனங்களை நடத்துபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வம் நிறைவேறலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பல அதிசயங்கள் தரக்கூடிய, உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் கிரக நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வர பாடுபடுவீங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒரு தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.